சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் ஆத்ம ஞான அதிகாரி என்ற தலைப்பில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை பற்றி ஸ்ரீ சாயிபாபா கூறிய கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீ சாயிபாபா பானைகளை கழுவி அவற்றை தலைகீழாக வைத்துக் கொண்டிருந்தார். பாபாவிடம் விசுவாசம் இல்லாத கோப்பர்காம் ஸ்டேஷன் மாஸ்டர் இதெல்லாம் என்ன என்று கேட்டார். ஸ்ரீ சாயிபாபா, என்னிடம் வரும் ஒவ்வொரு பானையும் தலைகீழாக கவிழ்ந்த நிலையிலேயே வருகிறது. இங்கு ஸ்ரீ சாயிபாபா கூறுவது, அதாவது ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் அவை வருகின்றன என்பதையே குறிக்கிறது. அடுத்தது, ஆசைப்படும் முன் தகுதியை பெறு. பார்வையாளர் ஒருவர், பாபா, கடவுள் எப்படி இருப்பார்? ஸ்ரீ சாயிபாபா பார்வையாளருக்கு பதில் கூறாமல் பக்தர் ஒருவரை நோக்கி, பாக்சந்த் மார்வாடியிடம் செல், பாபாவுக்கு ரூபாய் 100 வேண்டும் என அவரிடம் சொல்லி கேட்டு வாங்கி வா. பக்தர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து, மார்வாடி தன்னிடம் பணம் இல்லை எனவும் அவரது நமஸ்காரங்களை தெரிவிக்கும்படியும் கூறிவிட்டார். ஸ்ரீ சாயிபாபா வேறு ஒரு லேவாதிகாரியை குறிப்பிட்டு அவரிடம் எனக்காக கைமாத்தாக ரூபாய் 100 வாங்கி வா என்றார். பக்தர் சற்று நேரத்தில் திரும்பி வந்து, அவர் கைவசம் பணமில்லை என கூறிவிட்டார். ஸ்ரீ சாயிபாபா, சாஹேபை அழைத்து வா, நானா சாந்தோர்கர் வருகிறார். ஸ்ரீ சாயிபாபா, நானா, எனக்கு ரூபாய் 100 வேண்டும். நானா ரூபாய் 100 கொடுத்தனுப்பும்படி ஒரு துண்டு கடிதத்தில் எழுதி அதை பாக்சந்த் மார்வாடிக்கு அனுப்பினார். மார்வாடியிடமிருந்து உடனடியாக பணம் வந்துவிட்டது. ஸ்ரீ சாயிபாபா, இவ்வுலகில் எல்லாமே இதை போன்றுதான். வந்திருந்த பார்வையாளர் பின்னர் தாஷ்கனு மகாராஜை சந்தித்து, பாபா ஏன் என் கேள்விக்கு விடையளிக்கவில்லை என வினவினார். தாஷ்கனு, அவர் பதிலளித்து விட்டாரே. பார்வையாளர், எப்படி? தாஷ்கனு, மற்றவர்கள் பணம் கேட்டபோது வரவில்லை, நானா சாஹேப் கேட்ட உடனேயே வந்துவிட்டது. அதே போல் பிரம்மனை அறிய வேண்டும் என்று விரும்பிவிட்டால் மட்டும் அறிந்துவிட முடியாது. பிரம்மன் ஞானத்தை பெற வேண்டிய தகுதி படைத்தவனே அதை பெறுவான். பாபாவுடைய பதில், பிரம்மனை அறிய விரும்புவதற்கு முன் அதற்கான தகுதியை பெறு. ஓம் சாய்ராம்.